ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம். ஸோ அது பார்க்கல அப்படின்னா அந்த இதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதாவது டைப் வைஸ் பார்க்குறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னமே எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது புரிதல் இருக்கணும். டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி சம்ஸ் எப்படி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஒரே மாதிரி எல்லாருமே எடுத்தோம், ஈஸியான சம்மை மட்டும் எல்லாருமே எடுத்தாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது. எப்படி இதுலேருந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது தெரியாது. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்களேன், நான் பின்னாடிலேருந்தே வரேன். ஒரு சம்ஸ் எடுத்திருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் இப்போ பாருங்கள். இங்கே P1, P2, P3 ஆர் இன்வெஸ்டட் 4%, 6%, 8% respectively in such a way that the simple interest received from all the three amount at the end of the year are equal அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே end of the day equal. The sum of the three investment amount 2600. Find the value of P1, P2 and P3 respectively. எல்லாத்தையும் தனித்தனியான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு இது சால்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம இங்கே நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறதுல நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ஸோ P1, P2 அண்டு P3 அப்படின்னு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் என்னது 4%, இன்னொன்று 6%, தென் ஆஃப்டர் 8%. ஸோ இந்த 3% நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் என்னது? 3க்கும் எல்சிஎம் 24. ஓகேங்களா? ஸோ 3க்கு எல்சிஎம் 24ங்கிறனால ஓகேங்களா, எது என்னென்ன 24? இப்போ 4 24 ஆகணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சேம் அதே மாதிரி 6 24 ஆகணும் அப்படிங்கிறது 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. 8 24 ஆகணும் அப்படிங்கிறது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் நம்மளோட வேல்யூவே. இப்போ டோட்டலாக என்ன வருது எனக்கு மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 13 வரும். இந்த 13 தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 2600க்கு நம்ம டிவைடடாக பிரிக்க போகிறோம். 2600. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 200 வரும். இந்த 200 தான் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 × 200 1200. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4 × 200, ஸோ 800. அடுத்தது 3 × 200 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது? டோட்டலாக 600 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எல்லாமே எங்கே இருக்குன்னு பாருங்களேன். ஸோ 1200, 800 and 600. டி இஸ் ஆன்சர். இதுவே நார்மலாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலாக எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற ஃபார்மெட்டில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகாமல் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான வழிகளை தான் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவும் டைப் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு வாங்க. இது செகண்ட் பார்ட், அடுத்தது தேர்ட் பார்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் பார்க்க தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு புரிதல் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கிறது இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சாதான் அடுத்தது நீங்கள் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த இது ஈஸியாக இருக்குது, எப்படிலாம் ஈஸியாக இருக்குங்கிறது காமிக்கிறதுக்கு தான் அந்த சம்ஸ் நான் காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போயிடுவோம் டேரெக்டாகவே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a certain sum of amount. இப்போ இங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த சம் அப்படின்னு கேட்குறாங்க. போன சம்ஸ் எல்லாம் என்னன்னா P SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100 அப்படிங்கிற மாதிரி ஃபார்மெட்டில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே என்னன்னா அந்த சம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது அந்த இது என்னவா இருந்துச்சு ஆக்சுவலாக அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பிரின்சிபல் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த டைப் ஆஃப் செகண்ட் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சர்டன் சம் ஆஃப் அமௌண்ட் ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 16,500 in 2 years, 5% per annum, simple interest, find the sum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ இதை ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது 16,500ங்கிறது டோட்டல் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்ன சொல்லியிருக்காங்க 5% per annum ஃபார் 2 years சொல்லியிருக்காங்க. அப்போ 2 years அப்படின்னா மொத்தமாக என்ன வந்திருக்கும், எனக்கு 10% ஆயிருக்கும். கரெக்டாக? ஓகேங்களா? இங்கே 5%, இங்கே ஒரு 2 years இருக்குது. டோட்டலாக எனக்கு என்ன இருக்கு 10% ஆயிருக்கு. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்னவா இருக்குது அப்படிங்கிறாங்க, பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எனக்கு அசலும் வட்டியும் சேர்த்து இது கிடைக்கிது எனக்கு. அப்போனா என்னோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்போதுமே பிரின்சிபல் 100% அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போதுமே 100% தான் பிரின்சிபல். எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட்டாக வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இது என்னவா இருக்கும் அப்படின்னா எஸ்ஐயாக இருக்கும். கரெக்டாக? ஓகேங்களா? இது எஸ்ஐ, இது என்னது பிரின்சிபல். அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அமௌண்ட் ஈக்குவல் டு
பி பிளஸ் எஸ்ஐ ஓகேங்களா, அதாவது பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ பார்த்தோம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 100 + 10 110 ஓகேங்களா, அப்போ 110 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இப்போ தேவை என்னது, அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சம்முன்னு கேட்குறாங்க, அதாவது பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து என்னோட 100 ஓகேங்களா. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 11ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 1 டைம்ஸு, தென் ஆஃப்டர் 5 டைம்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15,000. ஸோ ஆன்சர் வந்து சி 15,000. ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். The sum of money when invested 14.5%. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14.5% per annum simple interest amount to அப்படின்னு இதே சேம் ஆஃப்டர் 6 years 6 வருஷம் கழிச்சு வாட் இஸ் த சம் இன்வெஸ்ட் சேம் அதே தான் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன கேட்டாங்களோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. 14.5 × 6 ஓகேங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக இதை பண்ணிடுங்க. 14.5 × 6 ஓகேங்களா, 3 டைம்ஸ் வரும், 24 25 ஸோ 7 தென் ஆஃப்டர் 87 ஓகேங்களா. ஸோ 87 வந்துடும் ஓகேங்களா. 87 வந்துச்சு அப்படின்னா டோட்டல் நம்ம என்ன பண்ணுவோம், 187 எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து என்னது 87%ங்கிறது என்னது நம்ம எஸ்ஐ ஓகேங்களா. ஸோ 100ங்கிறது வந்து 100%ங்கிறது வந்து பிரின்சிபல். ஸோ நமக்கு தேவை அமௌண்ட் வந்து டோட்டல் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் 187%. ஸோ 187%ங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே 13,464 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 13,464. அப்போ எனக்கு என்ன தேவை, 100 என்ன அப்படிங்கிறது தேவை ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதால் இதை டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, ஓகே டேரெக்டாகவே அடிப்போம். எதால் அடிக்கலாம், 1 டைம்ஸ் வராது. ஸோ இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 7 டைம்ஸ் 7 49 ஓகே 7 டைம்ஸ் வருது ஓகே. அடுத்தது 2 டைம்ஸ் ஓகேங்களா. ஏன்னா வந்து இந்த 4 இங்கே 14 ஆக்குது. ஸோ இங்கே 2 டைம்ஸு டேரெக்டாகவே சிலதெல்லாம் நீங்கள் போடலாம். எப்படி போடலான்னு சொல்கிறேன் பாருங்கள். எப்போதுமே அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, அடிக்காதது மாதிரிலாம் எந்த ஒரு சம்ஸும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் டேரெக்டாகவே அடிக்கலாம். இங்கே வந்து இது எத்தனை டைம்ஸ் வருதுங்கிறது இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன 4, இங்கே லாஸ்ட் டிஜிட்டு 7 வந்து 4 ஆகணும்னா 12ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் டேரெக்டாக அதை அடிச்சுக்கலாம். ஸோ 72 × 100 = 7,200. ஸோ ஆன்சர் ஏ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, எக்ஸாம் டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே அடிக்க முடியும். ஓகே, சரி அடுத்த சம் பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the sum of money invested certain rate of simple interest per annum for 24,500 the 8 years and 32,000 in 13 years. Find the sum invested. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 13 இயர்ஸுக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். 13 இயர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 32,000 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 8 இயர்ஸுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து 24,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது 7,500 வருது ஓகேங்களா. இப்போ இந்த 7,500ங்கிறது வந்து என்னது 5 இயர்ஸுக்கு கரெக்டாக 5 இயர்ஸுக்கு வந்து 7,500. ஸோ அப்போ கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வந்துருச்சு 1 இயர்ஸுக்கு எனக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ 1 இயர்ஸுக்கு எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 15,000 வருது ஓகேங்களா. 1,500 ஓகேங்களா. இன்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 8 இயர்ஸ்க்கு எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த 8 இயர்ஸ்க்கு எடுத்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், பிரின்சிபல் கிடச்சிரும் ஓகேங்களா. கரெக்டாக இப்போ 8 இயர்ஸ்க்கு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 12,000 கிடைக்குதா, 12,000 கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 12,000 வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிடும், இது ஆக்சுவலாக 8 இயர்ஸில் என்னென்ன இருக்குது, பிரின்சிபலும் இருக்குது எஸ்ஐயும் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 8 இயர்ஸில் பிரின்சிபல் வச்சுக்கிட்டு எஸ்ஐயை மட்டும் மைனஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அப்போ 24,500ல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 12,000 வந்து நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12,500. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் ஓகேங்களா. புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ பாருங்க, அவுட் ஆஃப் 9,200 sum of amount was lent at a rate of 5% per annum and rest is 8% per annum, both earn simple interest. இப்போ total interest received after 3 years was என்ன சொல்லியிருக்காங்க 3 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க
1812 ஸோ 1812 இந்த சம் லென்த் அட் 5% per annum என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்மேட்டில் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஃபார்முலா போடலாம். இப்போ நான் இங்கே ஃபார்மேட் பண்ணுறது போகிறது என்னன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஃபார்மேட்டில் தான் நான் இதை கொண்டு வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 இயர்ஸை வந்து சிங்கிள் இயர்ஸாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து இது ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேருந்து டிவைட் பை 3 பண்ண போகிறேன். ஸோ பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 604. ஓகேங்களா. ஸோ இதை நான் சென்டராக வச்சுக்கிறேன் 604. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5% பார்க்க போகிறேன். அதாவது 9200க்கு 5%, 9200க்கு 5% வந்து 460. பாதி பாதி தானே, அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 460. ஓகேங்களா. அடுத்தது 8% என்ன அப்படின்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா. 8% எடுத்தீங்க அப்படின்னா 72 + 1 736. ஓகேங்களா. அப்போ 736 இந்த இதில் வந்துடும். ஸோ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ மைனஸ் பண்ணால் 132. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 144. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு எதில் அடிக்கலாம் அப்படின்னா 11 12 டேபிள் அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 11 சார்ஸ் வரும். ஓகேங்களா. 11 12 சார், இது வந்து 12 சார். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 23 வரும். ஓகேங்களா. ஸோ 23ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் சம்ஸ் இது தான். ஓகேங்களா. அப்போ என்ன வருது அப்படின்னா 9200. ஓகேங்களா. இன்ட்டு இப்போ எனக்கு என்ன தேவை, ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த சம் 5 கேட்குறாங்க. 5%. இந்த இதுதான் வந்து 5%. இது வந்து என்னது உங்களுக்கு 8%. ஓகேங்களா. ஸோ அந்த 5%ங்கிறது வந்து நமக்கு இங்கே 11 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 23 அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் வருமா, 4 டைம்ஸ் வரும். 4 × 11 சார் 44. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா திருப்பி மறுபடியும் இந்த சம்ஸை பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறது கேளுங்க. ஏன்னா நம்ம டைப் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த சம் பாருங்கள். A certain sum of amount rupees 22,494 in 7 years at X% per annum and a simple interest. If the rate of simple interest per annum had been X plus 4%, the amount payable after 7 years would have been 25,917. Find the sum invested. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே 7 இயர்ஸ் தான், சேம் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, பர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போனா அந்த சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேயும் பாருங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் அதே மாதிரி மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்சது என்னது, டேரெக்டாக மைனஸ் பண்ணுறது தானே. ஸோ அந்த அப்படியே பண்ண போகிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கோங்க 25,917. ஓகே. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம் 22,494 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 3 2 தென் ஆஃப்டர் 4 3. ஓகே. சரி, இது கிடச்சிருச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். 4% தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை இயர்ஸுக்கு, 7 இயர்ஸுக்கு. 4 × 7 சார் 28. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3423 28 டிவைட் பண்ணிவிட்டு 100% என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ டிவைட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. அப்போ என்ன வரும், 342300. ஸோ டிவைடு பை 28 எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம்ஸு 28. ரிமைண்டர் 6, அடுத்தது 2. 6 2 அப்படின்னா 2 டைம்ஸ் வருமா, 2 டைம்ஸு 56. ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 7 வரும். 12 6 ஓகே 6. அடுத்தது 3 அகெயின் 2 தான் வரப்போகுது. அடுத்தது 56 சேம் அதே தான். இந்த வட்டி 70. அகெயின் இந்த வட்டி என்ன வரப்போகுது அப்படின்னா 2 வரப்போகுது. 222 எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான் இருக்குது ஆன்சர். ஸோ ஆன்சர் பி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அதிகமாக உட்காந்து ஃபுல் ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டு நான் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது எக்ஸாம்ஸ். ஓகேங்களா. ஸோ அங்கே டைம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனை பாருங்கள். 4 ஆப்ஷனில் எது பிக் ஆகுதோ டக்குன்னு போட்டுருங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா. சரி, அடுத்த சம் போயிடலாம்.
இங்கே பாருங்க, the sum of money was invested the certain rate of simple interest per annum for period of 4 years had a rate of simple interest per annum had been 2% more. அதுதான் அங்கே பண்ணதான் இங்கேயும் 2% மோர் ஆகிறதுனால என்ன ஆகுதான், the would be earned total of 640 more the interest in 4 years. 2% இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2% 4 இயர்ஸ், அப்போனா எத்தனை பர்சன்டேஜ், 8%. ஓகேங்களா. ஸோ அப்போ 8% இருக்குது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 640 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன பண்ண போகிறோம், நமக்கு 100% என்னென்ன எடுக்க போகிறோம், ரொம்ப சிம்பிள், டேரெக்டாகவே அடிக்கலாம். ஓகேங்களா. 80 × 100 = 8000. ஸோ ஆன்சர் இஸ் 8000. ஸோ அடுத்தது பாருங்க, if the annual rate of simple interest increase from 8% to 12.15, அப்போ 12.5. ஓகேங்களா. 12.5% இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இயர் டு இயர் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த 369 தான் வந்து டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4.5% வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 9/2 அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 369/9/2 வரும். /2 வரது வந்து மல்டிப்ளை வித் 2 × 100. ஏன்னா /2 என்ன ஆகும், மேலே போயிடும். ஸோ 9ஆல் அதை அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு 1 டைம்ஸு 4 × 2 = 8200. ஓகேங்களா. ஸோ 8200ங்கிறது பி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், பாலாஜி இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாஜி இன்வெஸ்ட்டு 1/7 ஆஃப் திஸ் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 4% கொடுக்குறாரு. 1/2 வந்து 5% கொடுக்குறாரு. ரெஸ்ட்டை வந்து 6% ஃபார் 1 இயர்ஸ். எல்லாத்தையும் 1 இயர் சொல்லிட்டாங்க. இதில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 1/7 எதுலேருந்து எடுக்கணும், 1/2 எதுலேருந்து எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு அது தெளிவு இருக்காது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா. ஸோ அப்போ இது நல்லா பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்க, 1/7 சொல்லியிருக்காங்க, 1/2 சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னா டோட்டல் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டு, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டிஐ = 14 அப்படின்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் ஆஃப் இன்வெஸ்ட் 14 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ டோட்டலில் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டோட்டல் இன்வெஸ்ட் ரிசீவ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 730 சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 730 எடுத்துக்கிறேன். 730 எடுத்தாச்சு. ஓகேங்களா. இதை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, 14 பார்ட்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா. 14 பார்ட்ஸ். ஓகேங்களா. இந்த 14 பார்ட்ஸில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1/7. 1/7 என்னப்பா, அதாவது 7ல் 1/7. ஓகேங்களா. அப்போனா என்ன வரும், 2/14. கரெக்டாக அதானே மீனிங்கு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா 1/7 பார்ட் அப்படின்னா 14 எடுத்துக்கோங்க. 14ல் 1/7 பார்ட் அப்படின்னா என்ன வரும், 2/7 பார்ட். ஆக்சுவலாக அதானே 2/7 பார்ட். ஓகேங்களா. 2/14 அந்த ரேஞ்சில் வரும். ஓகேங்களா. அப்போ 1/7ங்கிறது வந்து 2/14. ஆனால் இங்கே எத்தனை சொல்லியிருக்காங்க, 4% சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 2 × 4. 2 × 4 = அப்போனா 8/14. கரெக்டாக. அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/2. 1/2னா என்னது, பாதி. ஓகேங்களா. அதாவது 14ல் பாதி என்னதுப்பா, 7. ஓகேங்களா. 14ல் பாதி 7. ஓகேங்களா. 7ல் என்ன சொல்லியிருக்காங்க, 5% சொல்லியிருக்காங்க. 7 × 5. இப்போ 7 × 5 அப்போ என்ன வரும் அப்படின்னா 35/14. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. 2 + 7 9 போயிடுச்சு. மொத்தமாக 14ல் 9 போயிடுச்சு. 14ல் 9 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 5 இருக்கும். அந்த 5 × 6 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. புரியுதா. 5 × 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30/14. ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுக்க போகிறோம். டோட்டல் என்ன எடுக்க போகிறோம், ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. டோட்டல் வந்து என்ன இருக்குன்னா இந்த எல்லாமே 730. ஓகே, இங்கே வந்து அகைன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 73 வருதா. ஆமாம், 73 வருது. /14 வருது. இதையும் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன வருது, 10 வருது. ஓகேங்களா. இது இங்கே மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா அப்படின்னா 140 வரும். ஓகேங்களா. ஸோ இதோட 100 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அந்த 100 மிஸ் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கணும், இந்த 100 வந்துருக்கணும். ஏன்னா பர்சன்டேஜில் வருதுல, அதனால் 100 வந்துருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள், ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம், ஏன் இந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் per annum, sum of money become 834 in 6 1/2 years. The sum initially invest was, எவ்வளவு இனிஷியலி இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6 × 2 13 12 13/2. ஓகேங்களா. ஸோ அப்போ
13 divided by 2 into 6. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 times 39. ஓகேங்களா? ஸோ அப்போ 839 சரி 834 சாரி 834 வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 39 ப்ளஸ் 100 நம்ம அங்கே பண்ணது தான். ஓகேங்களா? 139ஆல் பண்ணிவிட்டு டிவைட் பை சரி மல்டிப்ளை வித் 100. ஸோ இதால் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ் வரும். 6 into 100 = 600. ஸோ ஆன்சர் ஏ. புரியுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திருப்பி கேளுங்க. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இதில் நிறையா வராமல் இருக்காது. இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? சேம் இங்கேயும் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. when the amount was invested 5 years it yield amount was ஒரு ரேட் கொடுக்குறேன் had simple interest has been 2% more increase. அங்கேயே தான் நம்ம இந்த இது டிஃப்ரென்ஸ் எடுப்போம்ல, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது 350 வருது. ஸோ டிஃப்ரென்ஸுக்கு இது வந்து 10% அப்படின்னா 100% என்ன அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ 100% வெரி சிம்பிள் 3500. ஓகே, ஸோ ஆன்சர் டி. இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க, டேரெக்டாகவே அடிங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 8% simple interest amount become 920 in 613 years. வாட் இஸ் வாஸ் டெபாசிட் இனிஷியலி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது 24 27. ஓகேங்களா? அப்போ 27 டிவைட் பை 4 into 8%. ஓகேங்களா? ஸோ இதுதானே எடுப்போம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு. ஸோ டோட்டலாக எவ்வளோ உங்களுக்கு வரும் அப்படின்னா 54% வரும். இந்த 54% அப்படியே எடுத்து போடாது. என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் 154%. ஓகேங்களா? 154% 924 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு எடுக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட்டு 4 இருந்துச்சுனாவே 6 வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ 6 வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷ்லாம் வருது. ஓகேங்களா? அப்போ 6 into 100 = 600. ஸோ சி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? And a certain sum of simple interest for 5/2 years at an annual rate of 12% is 50 less than. ஓகேங்களா? 50 less than ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then the interest same 7/2 years at the annual rate of 10%. Find the sum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30% certain sum simple interest 5/2 years at a annual rate of 12%. 12%க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5/2 into 12. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 30. ஓகேங்களா? ஸோ 30. அடுத்தது வந்து 7/2 into 10. ஸோ அப்போ 5 into 35. ஸோ 35. ஸோ இது ரெண்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 டிவைட் பை 5. ஏன்னா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது 5 தானே, இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10 into 100 = 1000. ஸோ பி இஸ் ஆன்சர். ஓகே, சேம் தான், அப்படியே தான், டேரெக்டாக அப்படியே அங்கேயே அடித்து போட்டுடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு the simple interest received on sum of money borrowed at the rate of 7% per annum in 2 years. The same amount received on the sum 1750 in 4 years at the rate of 5% per annum. Find the amount அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். 1750 எடுத்தாச்சு. 14%. ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க 7 into 2. ஓகேங்களா? அப்போ என்ன வரும் 14%. 14%. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 into 4. ஓகேங்களா? ஸோ அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கிறோம் இன்ட்டு 20%. ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 7 10 7ஆல் அதை அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு 5 டைம்ஸு 0. அப்போ 2500. ஸோ ஆன்சர் சி. ஓகே, இந்த சம் நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே போட்டோம், அது ஷார்ட்கட்ஸுக்காக. ஸோ லாஸ்ட்டு சம், ஃபைனல் சம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சம் ஆஃப் 26,000 divided into 2 amounts in such a way that the simple interest and some 5 years and 10%. இது ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் இதில் நிறைய ஃபால்ட்டு பண்ணுவாங்க. என்ன ஃபால்ட்டு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இது எடுக்கிறதுல பிரச்சனை வரும். ஓகேங்களா? இங்கே 5 இயர்ஸு 10%, இங்கே அதே மாதிரி 6 இயர்ஸு 9%. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ 5 into 10 வந்து 50. ஓகேங்களா? ஸோ இது வந்து 54%. அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம்னா 25 27 அப்படின்னு எடுத்துக்கலாம். உல்ட்டாவாக வரும். இதை கேட்டாங்கன்னா, அதாவது 50 கேட்டாங்கன்னா இது வரும், இதை கேட்டாங்கன்னா இந்த இது வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக எடுத்துக்க போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 26,000 டிவைட் பை
இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 52 வருதா? ஓகேங்களா? ஸோ 52 வரும். ஸோ 52 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். 2ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 50 வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை வந்து என்ன கேட்குறாங்க, இந்த இதை கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த 27 எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா 27 இன்ட்டு 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ 35 ரிமைண்டர் 3 ஓகேங்களா? 13 5 எங்கேயாச்சும் இருக்கா? இருக்குது சி. ஸோ சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். பார்ட் 2 பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்ட் 3 பார்ப்போம். எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத பாருங்க. ஸோ இதோட பிடிஎஃப்பும் நான் இதோட உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வாட்டி இதில் புரியல அப்படின்னாலும் இது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.